May 17. If you don't act on life, life has a habit of acting on you. ஸோ இதில் என்ன சொல்ல வரணுமெண்டா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் கவனமோ அல்லது ஆக்ஷன் ஒன்றை செலுத்தாட்டி லைஃப் உங்கள் மேலே ஒரு ஆக்ஷனை செலுத்துமென்று சொல்லப்படுது. ஸோ அண்ட் த டேஸ் ஸ்லிப் இன்டு வீக்ஸ் and the weeks into months, and before you know it your life will be over. ஸோ இது அறிய முன்னுக்கு அதாவது வீக்ஸ் மந்த்துகளாகவும் மந்த் இயர் லைக்வைஸ் மாறி, ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் அறியறதுக்கு முன்னுக்கு உங்களோட லைஃபே முடிஞ்சிருமென்று சொல்கிறார். ஸோ லைஃப்ஸ் pretty short no matter how long you get to live. Before you know it you will be dust. ஸோ நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்கிறீங்களன்றது இல்லை. ஸோ பட் இதை அறியறதுக்கு முன்னுக்கே உங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும் அல்லது அதை தான் திருப்பவும் சொல்ல வர்றது. த பாயிண்ட் ஆஃப் விஸ்டம் இஸ் கிளியர். ஸ்டாப் லிவிங் யுவர் லைஃப் பை டிஃபால்ட் அண்ட் ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப் பை டிசைன். அதாவது எழுந்தமானம் அல்லது உங்களுடைய நார்மலான அதாவது ஆட்டோமேட்டிக்கான ஒரு நடத்தையினூடாக வாழ்வதை விட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறேன். Get back into the game and take actions to create the richer reality you know. Deep within your heart you were destined to create. ஸோ நார்மலாக இதைத்தான் அவர் சொல்ல வர்றார். அதாவது நாங்கள் வாழ்க்கை எங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை ஒரு கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கையாக வடிவமைத்து எங்களோட வாழ்க்கையை ஒரு ரிச்சான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை கொண்டு போகும்ன்றதான் இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் ஸ்டோரியாக இருக்குது. இதுக்கு மேலதிகமான தகவல் வேணுமெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.